Hi, hello friends. Welcome to the Sajitya Buya. சரி மக்களே, நம்ம ஷாப்பில் போயிட்டு ஷார்ட் ரேஞ்ச் இருக்கா லாங் ரேஞ்ச் இருக்கான்னு பார்க்கலாம். ஷார்ட் ரேஞ்ச் இருக்கான்னு தெரியல. என்னடா ஷார்ட் ரேஞ்சா இருக்கு மக்களே. ஷார்ட் ரேஞ்சு மேட்ச்சு ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க போகலாம் மக்களே. எனிமி 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 எதிரில் இருக்கான். எனிமி எதிரில் பார்த்துட்டேன். சரி மக்களே, நம்ம சைடில் போய் அப்படியே நிற்கலாம். சைடில் போய் நின்றுட்டு வேறு எங்கேயாச்சும் எனிமி நிறைய டேமேஜ் பண்ணி விட்டேன். சரி மக்களே, டேமேஜ் பண்ணி விட்டேன். மெடிக்கல் சுற்றிருந்தோம். என்னடா உங்கள் சிம்பிள் காமிக்குது இனிமேல் காம்பளுக்கு. சரி மெடிக்கல் வேறு சுற்றியாச்சு. வாங்க போகலாம் மக்களே. பாடி ஒரு ஓசி. சரி மக்களே, ஒரு ஓசி தட்டியாச்சு. இங்கே ஒருத்தன் மெடிக்கல் சுற்றினோம். ஐயோ இன்னொரு ஓசி. சரி அங்கே ஒருத்தர் இருக்கோம். ஐயோ 3 ஓசி மக்களே. ட்ரிபிள் கில் வந்துச்சு. அது ஓசி தான். சரி மக்களே, நெக்ஸ்ட்டு என்ன மேப்பு? இது மேப்பு பேர் தெரியல. சரி மக்களே, இந்த மேப்பு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பின் பண்ணி மக்களே. சரி மக்களே, நான் எடுத்திருக்கு M187. சரி மக்களே, M187 எடுத்தாச்சு. இந்த டைம் தான் பிரச்சனை மக்களே. இந்த டைம் முடிக்கிறதுக்கு ஒரு 10 கிலோ வச்சா பரவாயில்ல. 11 15 இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. சரி வாங்க மக்களே, M187 வேணாம். அதுக்கு பதிலாக இந்த MP5 எடுத்துட்டேன். சரி மக்களே, MP5 எடுத்தாச்சு. அங்கே மேக் இருக்குது. மேக் எடுத்துன்னு வேண்டாம். சரி மக்கள், நான் ஃபஸ்ட்டு M187 சொன்னல மக்களே. M187 இல்லை, தேவை அந்த ஷார்ட் ரேஞ்ச் அந்த இது குட்டி இது வச்சுருக்கல, அது சொல்லிட்டேன் மக்களே. சரி வாங்க மக்களே போகலாம். இனிமே இறச்சிருக்காங்களா? அந்த இது நாய் என்ன தெரியல, இது கவுது இவனு. இந்த மேலே என்னடா டவுன் ஆயிட்டிங்க அதுக்குள்ளேயே. அங்கே 2 நம்மளும் 2. அப்பாடியே நம்ம டீம்மேட் வந்து ஒரு டவுன் பண்ணிட்டான். என்னோடய ஃபுட் ஸ்டெப் கேட்குது. மேலே யாராச்சிருக்காங்களா பார்ப்போம். அங்கே இருக்க ஒரு எனிமி. அப்பாடி மேகில் அழுத்தியாச்சு. சரி மக்களே, மேகில் அழுத்தி இந்த மேட்சும் வின் பண்ணி விட்டேன். சரி மக்களே, நெக்ஸ்ட்டு மேட்ச்சு 3rd ரவுண்டு. இப்போ என்ன கன் எடுக்கலாம்? இது M4 எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா AWM எனக்கு காசு இல்லை. AWM எடுக்க, அதனால் அடுத்த மேட்ச் எடுக்க வேண்டாம். சரி மக்களே, இந்த மேட்ச்சு நான் என்ன கேரக்டர் வைக்கணும்னு சொல்லிட்டேன் மக்களே. BRக்கு நான் அப்போதே சொல்லியிருப்பேன். இப்போது இந்த CSல அந்த B கேரக்டரு, அந்த BRக்கும் அந்த B கேரக்டர் தான் லாஸ்ட்டாக வைக்கணும். அப்போ நான் லாஸ்ட்டாக என்னன்னு தெரில சொன்னல, அது B கேரக்டர் மக்களே. இல்லை அதே மாதிரி B கேரக்டரு, அந்த ஓரியன் கேரக்டரு. நெக்ஸ்ட் அந்த ஓரியன் யாராச்சும் கில் பண்ணால் EP ஏறும் மக்களே, அந்த கேரக்டர் மக்களே. அது நெக்ஸ்ட்டு அந்த பேர் என்ன, அந்த மாறு கேரக்டரு அதை வச்சுன்னா அடிக்கலாம் மக்களே. சரி மக்களே, ஆனால் நான் அந்த கேரக்டர் வச்சு இல்லை, B கேரக்டரு. சரி மக்களே, எனிமே கில் பண்ணியாச்சு. சைடில் வேறு எங்கேயாச்சும் எனிமி இருக்கானா? இல்லை, அங்கே ஒரு எனிமி இருக்கான். ரிவைவ் பண்ணி அடிக்கலாமா வேணாம்? அடிச்சுட்டு ரிவைவ் பண்ணலாம். அடிச்சிடும் மக்களே. ஒரு கில்லு, 1 கில்லா 2 கில்லா தெரியல. அடிச்சுட்டு ரிவைவ் பண்ணிச்சு. எப்படியோ இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணால் பூயா, இல்லைனா டிஃபீட், தோற்றுரும், லாஸ். அப்படியே போயிட்டே இருக்கணும் தான். யார் ஜெயிக்கிறாரு யார் தூக்குறான்னு தான் தெரில. இப்போ ஒரு மேட்ச்சு வின் பண்ணால் தான். ஏன்னா லாஸ்ட் இந்த 3rd ரவுண்டு இருக்குல்ல, அதுதான் எனக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ரவுண்டு நம்ம போய் அடிக்க போகிறோம். அந்த மாதிரி சாதாரண தான் அவங்களே அடிச்சுட்டு போயிடறாங்க. அதான் லாஸ்ட் ரவுண்டும் அப்படியே பார்த்து இருக்கணும், ஒழுங்காக அடிக்கணும். சரி உங்களுக்கு AWM எப்படியோ கிடச்சிச்சு காயினில். சரி ஒருத்தன் ஓடுறான், பின்னாடி போகணும். இங்கே உட்காந்து அடிக்கணும் தான். ரேட் ஆஃப் ஃபயர் நல்லா போகுமா? 200 300 போகணுன்னா நல்லா அப்படியே ஒரே தடல ஒரே புல்லட்டு அடிச்சலாம். அப்பாடி மண்டையிலே வாங்கினான். சரி மக்களே, மண்டையிலே வாங்கினான். பாடி தான் நினைக்கிறேன். சரி ஒரு கிலோ எப்படியோ பண்ணிச்சு, டவுன் ஆயிடுச்சு. சரி அந்த கில் அடிக்க போகலாம். என்னடா ரிவே ஆகிட்டு இருக்கியா? இது வந்து திரும்பியும் அந்த இதுவே என்னடா ஒன்று தண்டான். அப்பாடி அவன் ஸ்கில்லே அவுட்டாக வைக்கிட்டேன்.
நீங்கள் கீழே அந்த இது சாப்பிட்ற இது இருக்கும்ல அந்த பேர் அது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதில் ஓரஞ்ச் ஸ்கில் கேரக்டர் சரி